இடத்துல ஒரு 20 பேர் வைத்து ஊழியம் செய்கிறாரே, பரலோகத்தில் இவருக்கும் இதே வெகுமதி தான். என்ன ரிசல்ட் வேற இங்க, ஆனா 2 பேருக்கு ரிவார்ட் ஒண்ணுதான். இவர் ஏசி கார்ல போறாரு, அவர் சைக்கிள்ல போறாரு, ஆனா நித்தியத்தில் 2 பேருக்கும் ஒரே விதமான பலன் உண்டு. ரிசல்ட் மே டிஃபர் பட் ரிவார்ட் இஸ் சேம். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் பண்றோம், நல்லது. ஆனா ரிசல்ட்டை விட ரிவார்ட் ரொம்ப முக்கியம். ரிசல்ட் மனுஷனால வருது, ரிவார்ட் கர்த்தரால வருது. ரிசல்ட் இந்த பூமிக்கு சொந்தமானது, ரிவார்ட் பரலோகத்துக்கு சொந்தமானது. ரிசல்ட் மே டிஃபர். சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்றவெல்லாம் புத்திசாலி இல்லை. எது தெரியுதோ தெரியல, இது தெரியும் நமக்கு. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் விரும்புவது உயரம் அல்ல, ஆண்டவர் விரும்புவது ஆழம். இன்றைக்கு உலகம் உயரத்தான் விரும்புது. பொய் சொல்லாம சொல்லுங்க, நீங்க ஒருத்தரோட பழகுறீங்களே, உயரத்தை பார்த்து பழகுறீங்களா, ஆழத்தை பார்த்து பழகுறீங்களா? இல்லைங்க, உயரத்தை பார்த்து தான் பழகுறோம். வேதமே சொல்லுகிறது, அந்த தேசத்தின் குடியானவரோடு ஒட்டி கொண்டான். ஏன்? எதுக்குங்க? என்னங்க? ஏதாவது கிடைக்கும். உயரங்கள் தற்காலிகமானது, ஆனால் ஆழம் நிரந்தரமானது. எனவே தான் ஆதியா 49 அந்த 46 அழகான வசனம் போட்டிருக்குது. அந்த உயரம் எப்படிப்பட்ட உயரமா? ஆண்டவர் தர உயரம். அங்க உட்கார்ந்து சொல்ல மாட்டீங்களா எப்படிப்பட்ட உயரம் அது? சத்தமா சொல்லுங்க. ஹலோ, யாக்கோபின் வெற்றி திறமையினால், யோசேப்பின் வெற்றி தேவனால். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. யாக்கோபின் வெற்றி திறமையினால், ஆனா யோசேப்பின் வெற்றி தேவனால். எப்படி சொல்றேன்? யாக்கோபின் வெற்றியை பற்றி 32ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் புலம்பினான், அழுதான், துக்கித்தான். வெற்றி பெற்ற வாழ்க்கையிலே புலம்பல் இருந்தது, துக்கம் இருந்தது, அழுகை இருந்தது. அவன் பலமுறை தன்னையே அவன் நோகடித்துக் கொண்டான். ஆனா யோசேப்பின் வெற்றியிலே, அவன் வாழ்க்கையிலே பூத்து குலுங்குற ஒரு வாழ்க்கை இருந்தது. பாத்தீங்களா பாஸ்டர் ஐயா? அறிவால் வருவது வெற்றி வேற, தேவனால் வருகிற வெற்றி வேற. இன்னைக்கு நிறைய பேர் ஆணை பூனையாக்கி, பூனை ஆணையாக்கி என்னென்னோ பண்றாங்க. போன வாரம் நக்கீரன் 2 வாரத்துக்கு முன்னால டுபாக்கூர் பாஸ்டர், ஒரு 3 பாஸ்டர் போட்டோ வந்திருக்குது. டுபாக்கூர் பாஸ்டர் போட்டு இஸ்ரேல் டூர் போட்டு 13,000 இஸ்ரேல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு போட்டு, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை இது. அவங்களும் ஊழியம் செய்யறாங்க. இதுல என்ன தெரியுமா, அவங்க பேர் கூட இன்னைக்கு நம்ம சினாட்ல கூட வந்துருக்குது, நம்ம சினாட் புக்ல கூட. சாரி பாஸ்டர், இது என்ன தெரியுமா, ஒரு தவறு செய்தாரா இல்லையா என்பதல்ல. திரும்ப சொல்லுகிறேன், அதிகப்படியான அறிமுகம் தேவையில்லை, ஆண்டவர் மட்டும் தெரிந்தால் போதும். சத்தமா சொல்லுங்க, அதிகப்படியான அறிமுகம்